அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அப்போஸ்தலர்களுக்கு என்ன பண்றாங்கன்னாக்கா, அப்போஸ்தலர் மூலமாக்கா தேவன் வந்து பெரிய பெரிய அற்புதங்களை செய்தபடினால, ஐயோ இது எங்க இது இயேசு கிறிஸ்து பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த நாமத்தை குறிச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாது, எவ்வளவு வேணும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4ஆம் அதிகாரத்துல இருந்து உங்களுக்கு எதிர்ப்பு வருதுங்க. அந்த நாமத்தை குறிச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க எவ்வளவு வேணும் பேசவும் போதிக்கும் கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டளை இடுறாங்களாம். அதே மாதிரி 5ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தை சொல்றாங்கன்னாக்கா, இயேசுவை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த நாமத்தை குறிச்சு பேசக்கூடாது உங்களுக்கு உறுதியா கட்டளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறாங்களாம். ஆனா இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடி பேதுரு யோவானை பயமுறுத்தும் போது அவங்க அப்படியே விட்டு போல என்ன பண்றாங்க பாருங்க. 19ஆம் வசனத்துல பேதுரு யோவான் அவர்கள் பிரதித்திரமாக, எப்பா தேவனுக்கு செவி கொடுக்கிறத பார்க்கலாம், உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அது மாத்திரம் கிடையாது, இந்த இடத்துலயும் வந்து அவங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் பலமா கட்டளை இடும் போது ஒரு கமாலியல் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. எப்பா அமைதியா இருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இந்த மனுஷர்களை பத்தி. ஏன்னா தெய்தாஸ்னு ஒருத்தன் வந்தான், அப்புறம் வந்து யூதாஸ்னு ஒருத்தன் வந்தான், அவங்க பின்னாடி போனாங்க, ஜனங்க இதே போல பின்னாடி போனாங்க, அவங்க செத்தானுங்க, செதறிப்பட்ட ஓடுனானுங்க. கமாலியல் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. 38 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா, இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாதீங்க, இவங்களை விட்டுடுங்க. இந்த யோசனையும் இந்த கிரியும் மனுஷரால் உண்டாருச்சுனாக்கா இது ஒழிஞ்சு போயிடும். ஆனா ஒருவேளை இது தேவனால் உண்டாருது, ஆனா அதை ஒழித்து விட உங்களா கூடாது. அல்லேலூயா. தேவனோட போர் செய்யாதபடிக்கு என்ன பண்ணுங்க பாருங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு கமாலியல். இல்லைன்னா அவருக்கு வந்து வசனம் எல்லாமே தெரியும், அதனால வந்து அந்த சத்தியம் என்னன்றது தெரியுது. ஒருவேளை இது மனுஷனாக்க இது போயிடும், இந்த யூதாச போல. ஆனா இது உண்மையில் தேவனாலே இவங்க அப்போஸ்தலர்கள் எழும்பி அநேகருக்கு இயேசு நாமத்தை பத்தி அறிக்கை இடுறாங்க அப்படின்னாக்கா, ஐயா உங்களால ஒழிச்சு கட்ட முடியாதியா, கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். வசனம் சொல்றது அப்ப கூட விடலங்க. அப்ப என்ன பண்றாங்க, நல்லா அடி அடிச்சு இயேசு நாமத்தை பேசக்கூடாதியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு அவங்க என்ன பண்றாங்க, விடுதலை ஆக்குறாங்க. வசனம் சொல்லுகிறதுங்க, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரம் என்னப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனாங்க. அப்ப கூட நிறுத்தல, நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, தினந்தோறும் தேவாலயத்திலே வீடுகளிலே விடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இன்னைக்கு அப்பேற்பட்ட தைரியம் நம்ம இடத்துல இருக்கணுங்க. இன்னைக்கு இயேசுவை பச்சோனாக்கா நிறைய பேர் கீழே கமெண்ட்ல போடுறாங்க, மதம் மாத்துறீங்களா, இதான் வேலை, இதான் பொழப்ப, அவனுக்கு வேற வேலை இல்லையா சொல்லலாம். நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், பொழப்பு நிறைய இருக்கு, எனக்கு வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அந்த வேலையை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் உன கையாராம உட்காந்துக்கிட்டு கர்த்தருடைய வசனத்தை மட்டும் நான் போதிச்சுட்டு இல்ல, எனக்கு அந்த வேலையும் ஆண்டு கொடுத்துருக்கிறேன், அந்த வேலையும் பாக்குறேன். ஆனால் இது என் கடமை. பத்தி நான் உங்ககிட்ட பேசுறது என்னுடைய கடமை, இதை செய்வ சாவர வரைக்கும் செய்வேன். அல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டு இந்த ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்கிறேன். அதனால தான் அடுத்தவங்களை பத்தி இயேசுவை பத்தி சொல்லணும். ஏன்னா வந்து பாருங்க, இங்கே அதே அந்த காலத்துல இருந்து இயேசுக்கு எதிர்ப்பு தான். கெட்டது ஒண்ணு இயேசுப்பா சொல்லி கொடுக்கல, நல்லதான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன் தெரியல, நிறைய ஜனங்களுக்கு எரியுது இயேசுவை பத்தி பேசினாலே. ஆனா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. கேட்டா கேளுங்க, எத்தனை பேர் கேட்கறாங்களோ உண்மையா ஆண்டரை பத்தி ரட்சிக்கப்பட போறாங்க, இல்ல விட ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறாங்க. ஆனா வந்து நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள, சந்தோஷமா இருந்துட்டு போன்னு சொல்லி விட்டுரும் ஒரு நேரத்துக்கு சிரிச்சுக்கிட்டு. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, இங்க அப்போஸ்தலர்களை வந்து எதிர்க்கும் போது அப்போஸ்தலர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஏயா உனக்கு செவி கொடுக்கறத பாத்தில என்ன அழைச்ச தெய்வத்துக்கு நான் என்ன பண்ணோம், செவி கொடுக்கணும் ஏன்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு விசுவாச வார்த்தை இருந்தது. வரநாட்களை யார் யாராலும் இந்த மாதிரிலாம் வந்து இயேசுவை பத்தி வந்து ஒரு மாதிரி பேசுறாங்களோ, கீழே கமெண்ட் பண்றாங்களோ, அவருக்குலாம் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்று தான், கேட்டா கேளுங்க, கேட்கா கட்டி போங்க. உங்களை வற்புறுத்தி கேளுங்க ப்ளீஸ் கேளுங்க அப்படின்னு யாருமே என்ன பண்ணல, உங்களை கெஞ்சல. ஸ்தோத்திரம். கேட்டா கேளுங்க, கேட்டா ரட்சிக்கப்பட போற, கேட்கா விட்டா நரகத்துக்கு பாத்திரமா போற. ஆனா என்ன சொல்றேன், எங்களுக்கு வேலை இல்லை, இந்த சின்ன வயசுல உங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லிட்டு எனக்கு கீழே திட்டுவாங்கன்னு சொல்லி என்ன அவசியமா? ஆனாலும் எனக்கு அது ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா அது என் மேல விழுந்த கடமை, நான் செய்யணும். பிகாஸ் எனக்கு நன்மை செஞ்சவர் நான் அடுத்தவங்களுக்கு சொல்லணுமே. பிகாஸ் உன் ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்ற அக்கறை, அது மட்டும் தான், வேற எதுவும் இல்ல. நீ அக்கறைப்படுத்தவனா அதை பத்தி கவலை கிடையாது. நான் அக்கறைப்படுற ஜனங்களுக்கு மட்டும் பேசிட்டு இருப்பேன், நீங்க கிளம்பி போயிட்டே இருங்க. ஆனால் சத்தியத்தை உறக்க சொல்ல வேண்டிய காலம் இது. நான் சொல்லுவேன், சொல்லிட்டே இருப்பேன். அல்லேலூயா. சோதரர். அதனால நல்ல இனிமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி எந்த பிள்ளைங்க எழும்புறீங்களோ, வாலிப பிள்ளைங்க, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை அதிக அளவு அடுத்தவர்கள் சொல்லும்படி எச்சரிக்கையா இருங்க. அவராலே அன்றி, வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி நம்மளுக்கு ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவர் இருந்தா மாத்திரம் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சத்தியத்தை உறக்க சொல்லுங்க. சத்தியம் ஒன்றே விடுதலையாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.